ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து அட்ரினோ யூனோ போர்டுனா என்ன, அதில் இருக்கிற பின் வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துடலாம். அட்ரினோ போர்டுனா என்ன, அது வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அட்ரினோ போர்டு அப்படின்றது ஒரு சிப்பு மாதிரி தான். ஸோ இந்த சிப்பில் வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது கோடிங்கோ ஏதாவது டாஸ்க்கோ இதுக்கு வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு கோடிங் அப்லோட் பண்ணுறோம், ஒரு 5 செகண்ட் ஒன் டைம் வந்து எனக்கு லைட் பிளிங்க் ஆகணும் அப்படின்னா இந்த சிப்பில் இருக்கிற கோடிங் மூலயமா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு பிளிங்க் ஆகிட்டு அப்புறம் 5 செகண்ட் பிளிங்க் ஆகாமல் அடுத்த 5 செகண்ட் அந்த நம்ம கோடிங் கொடுக்குறத பொறுத்து. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த போர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வந்து இந்த போர்டில் வந்து என்னென்ன பின் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பின் இருக்கும். இதுதான் நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து இந்த போர்டை கனெக்ட் பண்ணி கோடிங் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டு தான் இது. இருங்க உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகும். இந்த போர்ட்டு பக்கத்தில் இருக்க இந்த பிளாக் போர்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பவர் கொடுக்குற போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து தேவைப்படாது மேக்ஸிமம். உங்களுக்கு இது தான் தேவைப்படும். பேட்ரி கனெக்ட் பண்ணல அப்படின்னா இந்த போர்ட்டு பிளாக் போர்ட் யூஸ் ஆகும். பேட்ரி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பிளாக் போர்ட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் வந்து இன்புட் கொடுக்குற அந்த கோடிங் நம்ம அப்லோட் பண்ணுற போர்ட்டு. நெக்ஸ்ட் இங்கே வந்து ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும். அது வந்து ரீசெட் பண்ணுற பட்டன். சப்போஸ் உங்களுக்கு கோடிங்கில் ஏதாவது திரும்ப மால் ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த லைன் பார்த்தீங்கன்னா பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிரவுண்டு 13, 12, 11, 10, 9, 8ன்னு இது வந்து ஒவ்வொரு பின்லேயும் நம்ம ஒவ்வொரு யூஸ் இருக்கும். ஸோ இது இப்போ 12ல் வந்து ஒரு எல்இடி கனெக்ஷன் கொடுத்துட்டு நான் 12ல் மட்டும் எனக்கு ஒர்க் ஆகணும், பிளிங்க் ஆகணும் அப்படின்னா அது பிளிங்க் ஆகும். ஸோ அந்த இதுக்கு தான் இந்த 13 போர்ட்ஸ் இருக்குது. இந்த கிரவுண்ட் வந்து நம்ம நெகட்டிவில் கொடுக்குறதுக்காக, பேட்டரியிலேருந்து நெகட்டிவ் வரும். ஸோ அதை வந்து இதில் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம ரோட்டார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதிலேருந்து கொடுக்கலாம். இது வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எப்போ தெரியும்னா நான் வந்து ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் பற்றின ஒரு ஃபுல் வீடியோ போடுவேன். அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வந்து இதில் என்னென்ன போர்ட் இருக்குது, என்னென்ன யூஸ்ன்னு மட்டும் சொல்லிடுறேன். மேலே பார்த்தீங்கன்னா இது, கீழே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பின் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து அந்த எல்சிடி, எல்இடி அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப இந்த பின் யூஸ் ஆகும். அனலாக் வந்து நமக்கு ஏதாவது இந்த டிரைவிங் சம்மந்தமாக, அதாவது டிரைவர் மோட்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப யூஸ் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே விஇன் அப்படின்ட்டு பாருங்கள், அதுக்கு மேலே கிரவுண்டுன்னு இருக்கும். இந்த கிரவுண்டு வந்து உங்களுக்கு தெரியும், அந்த மைனஸில் கொடுக்குறது. 5 வோல்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். அதாவது அந்த இதிலேருந்து போர்டு கொடுப்போம். போர்டுலேருந்து 5 வோல்ட், அதாவது இந்த போர்டுக்கு வந்து கரண்ட் வர்றது அந்த 5 வோல்ட்டுனால மட்டும்தான். ஸோ அதே மாதிரி 5 வோல்ட் வந்து நீங்கள் 3.3 வோல்ட்டாக கொடுத்தாலும் அதுக்கும் அந்த இது யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கு மேலே இருக்கிற பின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. இதுதான் மெயினாக நம்ம ப்ராஜெக்ட் தேவைப்படுற ஒன்று. இந்த அட்ரினோ போர்ட் பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் மேக்ஸிமம் சொல்லிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அட்ரினோ மட்டும் அதை பற்றி மட்டும் போடணும் அப்படின்னு நினச்சதுனால இதை போட்டிருந்தோம். அட்ரினோ போர்டில் வந்து நிறைய டைப் இருக்குது. அட்ரினோ யூனோ மட்டும்தான் நமக்கு யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதனால அட்ரினோ யூனோ பற்றி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.